வணக்கம். உலக அன்னையர் தின வாழ்த்துக்கள். உலக தாய் தினம். உலகமே தாய்மைக்கு சமர்ப்பணம். சரியா? இந்த அம்மாக்குள்ள ஒரு பொறுமை உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. ஒரு தாய் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட அந்த பிரசவ வலியில் குழந்தை பிறந்த உடனே, டாக்டர் என் குழந்தை நல்லா இருக்கா, என் குழந்தைய காட்டுங்க, இது போல தான் கேட்பாங்களே தவிர நல்லா இருக்கா, சிவப்பாக இருக்கா, கருப்பாக இருக்கா, இந்த வார்த்தை எந்த தாய் வாயிலுமே வராது. இதுதான் அம்மா. நான் பக்கத்தில் உள்ள குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவேன் அடிக்கடி. அதில் கொஞ்சம் ஸ்பெஷல் குழந்தைங்கள பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது என்ன, ஏன் கடவுளுக்கு இப்படி ஒரு கருணையே இல்லையா, குழந்தைங்க கிட்ட எதுக்கு, பெரியவங்க கிட்ட இருக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணுவேன். ஒரு குழந்தைய கவனிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப வேதனை. ஏன் இந்த மாதிரி கஷ்டம், இந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா வந்தாங்க. அந்த குழந்தை எப்படி சிரித்த முகத்தோடு இருக்குதோ அதே போல் அந்த சிரித்த முகத்தோடு அந்த குழந்தைய வந்து அணைச்சி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அங்கேயே தலை வணங்கணும் போல் இருந்தது. எனக்கு கண்ணீர் வந்துருச்சு கண்ணில். இது என்ன ஒரு அதிசயம், இந்த பொறுமை இந்த தாய்க்கு. குழந்தைன்னு சொன்னது வந்து 15 வயசு குழந்தை. அந்த 15 வயசுக்கு அந்த தாய் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ சாத்தியம். இந்த பொறுமை வேறு யாருக்கும் வராது. அதுதான் அம்மா. பூமாதேவியை தாய்க்கு ஒப்பிடும்போது அந்த அந்த வார்த்தைக்கு அளவே இல்லை. இது உண்மை. பொறுமை, பூமாதேவி பொறுமைசாலி அம்மான்றதை பார்த்துட்டோம். இப்போ வீரத்தாயை பார்க்கணும் இல்லை? காஷ்மீரில் பகல்காம்ங்கிற ஒரு சுற்றுலாத்தலம், அதில் திடீர்னு ஒரு தீவிரவாதி கூட்டம் ஒரு மாதத்துக்கு முன்னே கண்ட மேனிக்கு சுட்டு தள்ளிட்டாங்க. ஒரு 26 பேருக்கு இறந்துட்டாங்க. எல்லாம் கணவன்மார்க ஆண்கள் இறந்து விழுந்து கிடக்கிறாங்க. மனைவி பக்கத்தில் உட்காந்து கதறி அழுறாங்க. மகனும் மனைவியும் அம்மாவும் மகளுமா கதறி அழுதது வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அந்த ஒரு கோரமான விஷயம். உடனே நம்ம இந்தியா பதிலடி கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன்ற மாதிரி பேர் வச்சு அதுக்கு ஒரு இது நடத்துனாங்க, ஆப்ரேஷன் நடத்துனாங்க. அதில் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆப்ரேஷன் நடத்துனாங்க. அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா, மனைவிகளும் அம்மாக்களும் கதறி அழுத அந்த குங்குமம் அழிஞ்சதுக்காக அந்த சிந்தூர் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் பேர் வச்சு அதை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு செய்தி வந்தது. அதில் ஒரு கமாண்டர், லேடி கமாண்டர் சோஃபியா குரேஷி அவங்க பேர். அந்த அந்த கமாண்டர், லேடி கமாண்டரோட ஆளுங்களோட பாகிஸ்தான் தீவிரவாத முகாமை தரமட்டமாக அழிச்சிட்டாங்க. அது செய்தி இன்னமும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வீரத்தாயை எப்பேற்பட்ட சல்யூட் அடித்தாலும் நம்மளால் அது கொடுக்க முடியாது. பொறுமையே இருக்கிற ஒரு தாய்மை கிட்ட ஒரு வீரமும் இருக்குமா? ஆச்சரியமாக இருக்குல்ல? இதான் அம்மா. இந்த உலகம், இந்த பூமி சுழண்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அம்மாவோட உழைப்பும் செழிப்பும் வீரமும் வெற்றியோடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாட்டு பாடணும்ல. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அன்னை பிள்ளை, பிள்ளை அன்னை
சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். பத்தியம் இருந்து காப்பாள், தன் இரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். வணக்கம். மறுபடியும் சந்திக்கலாம்.